எனக்கு 2, 3 மட்டும்தான் போதும் எனக்கு. குழம்பு, ஒரு 2 பொரியல், அப்புறம் எக்ஸு. கொஞ்சம் ப்ரோட்டீனுக்கு வேணுங்கிறதுக்காக எக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக எடுக்கிறேன். ஆமாங்க. எக்கு சோயா வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. 3 முட்டையை உடச்சி ஊற்றி ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு, மிளகுத்தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதில் மினி சோயா சங்க்ஸ்லேயே மினி சைஸ் இருக்கும். அப்படி உங்ககிட்ட பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதை 2 வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டால் போதும். ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. பேனில் ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேருங்க. அப்போதான் அந்த பொடிகள்லாம் கரிஞ்சு போகாது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வறுத்து விட்டு அதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிதமாக வச்சுட்டு வதக்கி விடுங்க. அப்போ தான் கரிஞ்சு போகாது. இப்போ வெங்காயம் நிறம் மாறணுன்ற அவசியம் இல்லை. லேசாக வதங்கினா போதும். அடுத்தது அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதில் தக்காளி, ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்தாலும் சரி, இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்தாலும் சரி. ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தா போதும். அப்படி தக்காளி வேண்டானா கடைசியாக நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு கூட சேர்த்துக்கலாம். அது கூட சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு தக்காளி அரைச்ச பேஸ்ட் தான் சேர்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கூடவே நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருந்த அந்த சோயா சங்க்ஸை சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அடுத்தது அதில் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சு அந்த முட்டையும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சோயா முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான். அதிக புரோட்டீன் சத்து நிறைஞ்ச இந்த மசாலாவை நீங்கள் காய்கறி இல்லாதப்ப சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.